நட்ராஜுக்கு வந்து 40 டேஸில் சிவியராக டீஹைட்ரேட் ஆகி ரொம்ப டாக்டர் வந்து பழைக்கிறதுக்கே கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் உடனே சைல்ட் ட்ரஸ்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போனோம். அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்தோம். தெரிஞ்ச டாக்டர் மூலிமா அங்கே ட்ரீட்மெண்ட் எடுத்து பார்த்து 1 வீக் ஐசியூவிலேருந்து காப்பாற்றி கொடுத்தாங்க. அது ஒரு பெரிய ஒரு மனக்கவலை தான் எங்கள் எல்லாருக்கும். ஏன்னா அந்த பழைக்கவே முடியாத அந்த குழந்தை அந்த கடவுள் மூலமாக நல்லபடியாக பழைக்க வச்சாங்க. அதனால் ரொம்ப டல்லாகிட்டா, ரொம்ப சிக்காயிட்டு அடிக்கடி ஹெல்த் இஷ்யூஸ் வந்துகிட்டே இருந்துச்சு. அப்புறம் சிவராஜோட 2 பேருக்குமே யூரின் போகிற இடத்துல ப்ராப்ளம் இருக்குது. ஹைப்போஸ்பேடியாசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது பை பர்த்லேருந்தே 2 பேருக்குமே இருக்குது. இத்தனை நாள் வரைக்கும் அந்த தோல் மூடாமல் தான் இருக்கும். ஸோ அவங்க 2 பேருக்குமே மேஜர் சர்ஜரியும் நடந்தது. அது நார்மலாகவே அவங்க அந்த இடத்துல இரிட்டேஷன் வந்துகிட்டே இருக்கும், புண்ணு வந்துகிட்டே இருக்கும், இன்ஃபெக்ஷன்ஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கு சிவராஜ் பெரிய பையன், அவனுக்கு சர்ஜரி பண்ணோம். 2 தடவை அவனுக்கு சர்ஜரி பண்ணோம். பட் டாக்டர் வந்து 100% க்யூர் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. அதுலேயும் கொஞ்சம் ஒரு 99% தான் அவங்க இது பண்ணி ஹோப் கொடுத்துருந்தாங்க. இப்போ அவனுக்கு கொஞ்சம் பெட்டராக இருக்குது. யூரின் போனவன் ரிவர்ஸில் தான் யூரின் போகிற மாதிரி இருக்கும், அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ அவனுக்கு சிவராஜுக்கு சரியாயிடுச்சு. இப்போ நட்ராஜுக்கு தான் 2 தடவை, அவனுக்கும் 2 தடவை ஆச்சு. ஆனால் அவனுக்கு இன்னும் சரியாகலை. அந்த இடத்துல கை வச்சுட்டே ரொம்ப அந்த புண்ணெல்லாம் வர்றதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டான் அந்த குழந்தை. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கம்மியாகிட்டுருக்கு. ஆனால் இப்போவும் அந்த ப்ராப்ளம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் அப்படியே வந்துகிட்டே இருந்தது. அப்புறம் இதுலேருந்து தான் நாங்கள் திரும்ப சென்னைக்கு வந்திருந்தோம்.